அனைவருக்கும் காலை வணக்கம். 27வது குடியரசு தின வாழ்த்துக்கள். நமது கல்லூரியில் இசிஏ இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எக்ஸ் கேடட் அசோசியேஷன் எல்லா நிகழ்வுலையும் நம்மளோட எக்ஸ் கேடட் அசோசியேஷன் வந்து நம்ம ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபண்டை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து அதை வந்து செலவு பண்ணுறோம். லாஸ்ட் இயர் பண்ணியிருப்போம் பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் அதோட தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூ பண்ணுறோம். எக்ஸ் கேடட் அசோசியேஷன் சார்பாக இந்த ஈவெண்ட்டுக்கு கேப்டன் ராஜன் சார் அவர்களை வருவதற்கான மேடை அளிக்கிறோம். தேங்க்யூ சார். இசிஏவின் செக்ரட்டரி சீனியர் தாமஸ் சீனியர் அவர்களை அனுப்பிடுவோம். இசிஏ உறுப்பினர் சீனியர் அசோக் அவர்களை அனுப்பிடுவோம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், நான் தான் இசியோட ஜாயின்ட் செக்ரட்டரி. உங்களுக்கு வர எல்லாத்தையும் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணுறோம். இசியோட ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கருணாநிதி அவர்களை கம்பெனி சீனியர் அண்டர் ஆஃபீஸர் அவர்களை இசிஏ சார்பில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். இதில் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. நீங்களும் முடிச்சோன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். இதை வந்து லைவில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. இந்த இயரம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து நம்ம லிங்க் ஷேர் பண்ணுறோம், குரூப்லேயும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எல்லாத்தையும் லெவலையும் பார்க்கலாம். எங்களோட எக்ஸ் கேடட்டோட ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அந்த யூடியூப்பில் நம்ம வந்து அதை கொடுக்குறோம். இதை வந்து லைவ் கவரேஜ் ஆகும். இதோட பொறுப்பாளராகவும் மிஸ்டர் காளிதாஸ் கொஞ்சம் எந்திரிச்சு நின்றீங்கன்னா அதுக்கு அன்போட வரவேற்கிறோம். சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும், மேடையிலே கம்பீரமாய் வீட்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் அன்பிற்குரிய பேராசிரியர், சிறந்த தேசிய மாணவர்களுடைய அதிகாரி, மரியாதைக்குரிய திரு ராஜன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக எக்ஸ் கேடட் அசோசியேஷன் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறி, நம்மளுடைய கல்லூரி அப்படிங்கிறது 40 நாட்களுக்கும் மேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரி. நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. பல்வேறு நல்ல நிலைகளில் இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் நம்முடைய கல்லூரியோடைய நல்ல நிகழ்வுகளை கொடுத்துருக்கு. டிசிப்ளின்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய என்சிசியில் இருக்கக்கூடிய டெவலப்பான நிறைய பேர் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏசிஏட்டு நம்ம மன்னார்குடியில் இருக்குது. அதில் நம்மளுடைய கேடட்ஸ் நிறைய பேர் உறுப்பினராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் பர்சா, எஸ்ஐ, டிஎஸ்பி, பத்திரிகை எதில் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் நானும் வந்து என்னது என்சிசி அல்லது எம்ஆர்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் இருக்கேன். நம்ம மாணவர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு பாரம்பரியம் கல்லூரியில் இந்த நிகழ்வு நடக்குது. இதற்கு பார்த்தீங்கன்னா என்சிசி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னது எக்ஸ் கேடட் அசோசியேஷன். அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வருவாங்க. பட் ஒரு அஃபிஷியல் ஃபோரமாக இல்லாமல் இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது அஃபிஷியலாக அவங்க வந்து இது பண்ணி இசிஏ அப்படின்னு ஒரு ஃபோரமாக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 இல்லை, வரிசையாக சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் they will encourage the cadets, those who are participating in national or international events and those who are the winners of different competition. இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய நம்ம இசிஏவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகளை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும், மேலும் மேலும் பல நிகழ்வுகளை உயர்த்தி காமிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்சிசி ஆஃபீஸர் டாக்டர் ராஜன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகிய உங்களுக்கும்
அன்பிற்குரிய அருமையினுடைய அண்ணன் புகைப்படத்தை சிறப்பாக வருடம் வருடம் எடுத்துக்கொண்டிருக்கிற அவர்களுக்கும் 77வது குடியரசு தின வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். ECA, இந்த ECA ஆனது நம்முடைய மாணவர்களுக்கு கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அந்த மாணவர்கள் தேசிய மாணவர் படையிலிருந்து சிறப்பான ஒரு ஆளுமையாக இந்திய இராணுவத்திலும் காவல்துறையிலும் மற்றும் பல துறைகளிலும் பல அதிகாரிகளையும் உருவாக்கிட வேண்டும் என்ற நோக்கிலே அந்த ECA ஆனது தொடங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 3ஆம் ஆண்டு முடித்து செல்கின்ற மாணவர்களும் தேசிய படை மாணவர்களும் அந்த ECA-யோடு தங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்ற இந்த மெடல்ஸ், ஷீல்டு, இந்த கிஃப்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்து இந்த கல்லூரியிலே தேசிய மாணவர் படையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மாணவர்கள் இன்று இந்திய அளவிலே மிகப்பெரிய அதிகாரிகளாகவும், இந்திய இராணுவத்திலே மிகப்பெரிய அதிகாரிகளாகவும், காவல்துறையிலே மிகப்பெரிய அதிகாரிகளாகவும், உளவுத்துறையிலே மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் மற்றும் பிசினஸ்ல மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் உருவாவதற்கு மிகவும் ஒரு அடித்தளமாக இருந்தது நம்முடைய கல்லூரியினுடைய மன்னை ராஜகோபாலசுவாமி கலைக்கல்லூரியினுடைய தேசிய மாணவர் படை என்று சொல்வதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த இடத்திலே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையில வெற்றி தோல்விகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து தேசிய மாணவர் படை. அப்பேற்பட்ட தேசிய மாணவர் படையிலே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பது, இதிலே உங்களை இணைத்துக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தேசிய மாணவர் படையில அதிகமான மாணவர்கள் இணைத்துக் கொண்டாலும் ஒரு சில மாணவர்கள் தேவையெல்லாம் என்னால் குறிப்பிட முடியாது. நேற்று தினத்தில் சாருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சார் என்கிட்ட கொஞ்சம் வருத்தமாக பகிர்ந்துட்டாங்க. இந்த மாணவர்களை நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம், வரமாட்டாங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் வெளியில் இருக்கீங்க பாருங்க, அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இன்னொருத்தருக்கு இடம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் இடத்துல உருவாக்கிடுவீங்க. ஆகவே எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு தளம் அது இந்த தேசிய மாணவர் படை. அதே போல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், இந்த கல்லூரியில் பண்ணியிருக்கிறோம், நிறைய கேம்ப்லலாம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணின சிறந்த ஒரு நடிகர் சியான் விக்ரம் பார்த்துருக்கீங்களா? படத்தில் பார்த்துருக்கீங்களா? என்ன படங்க? காசி படம் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. காசி படத்தில் விக்ரம் ஒரு கேரக்டர் பண்ணுவார் தெரியுமா? 2 கண்ணும் தெரியாம என்ன பாட்டு? என்மனவாளி சிறகடிக்கும் வண்ண பறவைகளை. ஆமா, அந்த கேரக்டர் வந்து தத்ரூபமாக உங்கள் முன்னால் இப்ப பண்ண மாட்டேன்ட்டாரு. நான் கல்லூரிலாம் முடித்து போனதுக்கு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடக்கும்போது அதை வந்து அப்படியே சிறப்பாக அதே மாதிரி பண்ணுவார். அந்த பாட்டை போட்டு அந்த கேரக்டர் அப்படியே மாத்திடுவார், தன்னையே அர்ப்பணிச்சுவார். அதே மாதிரி எல்லா நடிப்புலையும் சரி அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு நடிப்பார். அந்த கண்ணு ரெட்டியும் நம்ம கூட அப்படி பண்ண முடியாது. விக்ரம் கூட நிறைய ட்ரெயின் பண்ணி தான் முடியப்பாரு. அந்த கண்ணுடைய சைட்டு மேல இருக்க பார்த்துருக்கீங்களா? அதை வந்து தத்ரூபமா செய்யறவர் நம்முடைய அன்பு சகோதரர் அசோக். அவர் தான். ஒரு கிளாப் பண்ணுங்க அவருக்கு. அசோக் குமார் சார்ஜன்ட் மேஜர் CSM. அவருக்கு என்னுடைய ECA சார்பிலே வாழ்த்துக்கள். பின்பற்ற ஆக்டர்ஸ்லாம் நிறைய ஆக்டர்ஸ்லாம் உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இது இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு கேட்பாரு, இந்த நாடகம் ஒன்று எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படிம்பாரு. நிறைய டைரக்ட்லாம் பண்ணுவோம். அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா வந்துடணும். அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னா தயங்கவே கூடாது. இந்த 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் உன்னை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க,
நீ வந்து பண்ணணும்னு நினைச்சா கூட வாய்ப்பு ஃப்ரீயா பேசுங்க, வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. வாய்ப்பை தவற விட்டவங்க எல்லாம் இனிமேல் என்ன பண்ணுங்க, தவற விடாதீங்க. சார்கிட்ட வந்து கேளுங்க, சார் நான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வாங்க. எப்படி பண்ணணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வாங்க. ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ் ஒன்று எந்த இடத்துல கொண்டு நிறுத்தும்? சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் பாட்டை படித்தான், தேர்ட் இயர்லேயும் ஃபோர்த் இதில் பிஜி பண்ணும்போது நீங்கள் சொன்னாங்க சார், தேர்ட் இயரில் அவன் என்ன பண்ணுறான், நல்ல மெலோடியஸாக அந்த பாட்டை வந்து என்ன பண்ணுறான், அருமையாக பாடுறான். அதே மாதிரி ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் அருமையாக 2 பேர் பாடினா இல்லை, அது 2 பேருமே உண்மையிலே மியூசிக் மட்டும் கொடுத்துருந்தோம்னா அது அந்த ரிதம் வந்து வேற மாதிரி அழகாக இருந்திருக்கும். மியூசிக் இல்லை, ஆனால் அருமையாக பாடுறாங்க. இப்பேற்பட்ட திறமைகளை எல்லாம் வளர்த்து கொடுங்க. என்சிசியை நல்லா இறுக்கி பிடிச்சிக்குங்க, அதை விட்டுறாதீங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, அது ஒன்று என்ன பண்ணுது, உனக்கு வாழ்க்கையில் உனக்கு அடையாளத்தை கொடுக்குது. அப்பேற்பட்ட என்சிசி உன்னை வாழ்க்கையில் நல்லபடியாக உயர்த்தும். ஆகவே நீ என்ன பண்ணு, அதை நீ தூக்கி என்ன பண்ணணும், சுமக்கணும். நீ அதை இப்போ தூக்கி சுமந்த அப்படின்னா ஃபியூச்சரில் அது என்ன பண்ணணும், என்சிசி ஒன்றை தூக்கி அதை சுமக்கும். நீ ஆனால் இப்போ என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். இது வாய்ப்பு கிடைக்காதவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கவங்க நம்ம வரலையே என்சிசிக்கு இருக்கும் மனசுக்குள்ள. இதுக்குள்ளே இருந்து வெளியில் போய் அச்சீவ் பண்ணுறவங்க நிறைய பேரை சொல்லலாம். ஒவ்வொரு பேராக நான் சொல்லிகிட்டே இருப்பேன், மைண்டில் இருக்குது, வர டைம் இல்லை. ஆகவே பேராசிரியர் யாரும் அவங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஆஃபீஸர் கூப்பிடக்கூடாது, வா என்சிசிக்கு வா, என்சிசி நீனா வரணும். அது மாதிரி வராத மாணவர்கள் என்ன பண்ணணும், அவங்க எல்லாரும் அழைத்து வரணும். சரியா? இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவுசெய்து என்சிசியை பிடிச்சுங்க. அதே மாதிரி படிப்பையும் விட்டுறாதீங்க, அதையும் பிடிச்சிக்குங்க. அதே போல் இந்த பொருட்கள் எல்லாம் முன்னாள் தேசிய படை மாணவர்கள் சார்பாக உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதையெல்லாம் ஒவ்வொரு மாணவர்களுடைய பங்கும் இதில் உள்ளது. இந்த மாணவர்கள் எல்லாம் தேசிய மாணவர் படையிலிருந்து சென்றவர்கள் எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதே போல் சாருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம். எக்ஸ் கேடட் அசோசியேஷன் சார்பாக எஸ்எல்ஆர் ரைஃபிள் அது வந்து சார் வாங்கிடுறாங்க. இருந்தாலும் எங்களுடைய சார்பாக அது எத்தனை ரைஃபிள்ஸ் வாங்குறோம் என்னன்றதை நாங்கள் எங்களுடைய எக்ஸ் கேடட் அசோசியேஷனில் நம்ம பேசிட்டு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லார்ட்டையும் கலந்துட்டு அந்த எஸ்எல்ஆர் ரைஃபிள்ஸும் உங்களுக்கு நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் இந்த இடத்துல தருகிறோம் என்ற அனைத்து இசிஐ சார்பாக உறுதி கூறுகிறேன். நன்றாக படியுங்கள், உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு மாணவர்களாக, சிறந்த ஒரு தலைமை பண்புடைய ஒரு தேசிய மாணவர் படையிலிருந்து சென்றேன் என்ற ஒரு வீரத்தோடு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஆளுமையாக இருந்து நம்முடைய கல்லூரிக்கு வந்து இதே போல் மேடையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்படியெல்லாம் நடக்கும் என்ற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து கம்பெனி சீனியர் அண்டர் ஆஃபீஸர் கருணாநிதி அவர்கள், அதற்கு முன்னதாக கம்பெனி சார்ஜன் மேஜர் அசோக் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். நன்றி. காலை வணக்கம். விழாவின் நாயகர் தாலிம் சார் அவர்களே, இன்றையெல்லாம் முன்னோடியாக அழைத்து செல்லும் தாமஸ் சார் அவர்களே, நாங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் கூடவே இருந்து பெஞ்சு சபை நடத்தும் மிஸ்டர் கருணாநிதி அவர்களே, காளிதாஸ் அவர்களே, அந்த இசிஐ சார்பாக அனைவரையும் அலுவலகமாக இருக்கிறேன். நான் பெரும்பாலும் எங்கே பேசினாலும் நான் பேரடி அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்ல மாட்டேன். நான் மெயினாக பேச வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கல்ச்சரல் பற்றி நான் அதிகமாக பேச வேண்டியது. ஏன்னா எங்கே போனாலும் யாராலையும் சரி நம்ம பேர் நல்லா பண்ண முடியும், எல்லாரும் பண்ணுவாங்க. நான் கல்ச்சரல் சில பேரால் தான் பண்ண முடியும். இதே நான் ஜாயின் பண்ணும்போது என்னை விட பெரிய பெரிய சீனியர் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம கல்லூரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு கேம்புக்கு போகிறோம். சின்ன எக்ஸாம் 2 எக்ஸாம் முடிச்சிடும். கேம்புக்கு போகிறோம், அவ்வளோ காலேஜஸ் வராங்க, அவ்வளோ ஸ்கூல்ஸ் வராங்க, எல்லாரும் பேர் இருக்குது. மண்ணை காலேஜ் ஒரு பேர் மட்டும், கல்ச்சரல் பேர் அதெல்லாம் பண்ணிக்கிறோம். எல்லா டிஸ்டன்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்குறோம் லிஸ்ட்டில் பார்த்தா நம்ம பேர் காலேஜ் பேர் இல்லை. நம்ம எங்கேயுமே இந்த காலேஜ் பொறுத்த வரையும் நம்ம குட்டியாக தான் இருக்காங்க, குட்டியாக தான் இருக்கிறேன், குட்டியாக இருக்காங்க. நம்ம யாருன்னு தெரியாது.
அப்போது எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு நம்ம சொல்கிற கமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் பேரட் சொல்லாம சிரிப்பாங்க பார்த்து. அப்போ நமக்கு என்ன ஒரு கிட்டியாக இருக்கும், நமக்கு வந்து சிரிக்கும் போது இந்த சிரிப்பை என்ன பண்ணணும், மாற்றணும். இப்படி மாற்ற முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டு பாடுங்க. சினிமா பாட்டு பாடுறதுங்கிறது என்சிசிக்கு வந்து இப்போ வந்துருச்சு. ஆனால் நாங்கள் இருக்கும்போது இப்போ 2006 முடித்தேன். இப்போ 20 வருஷம் தான் காலேஜ் வந்துருக்கிறேன். இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து நாட்டுப்புற பாட்டு தான் அதிகம் பாடுவாங்க. அதனால் ஒரு 10 பேர் சினிமா பாட்டு பாடும்போது நான் ஒர்க் மட்டும் என்ன பண்ணேன், இந்த நாட்டுப்புற பாட்டாக செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு பாட்டு பாடி அப்போ வந்து அந்த நாட்டுப்புற பாட்டை வந்து நம்ம கொண்டு போகணும். அவங்க வந்து இதில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மேஜஸ் எல்லாமே சினிமா பாட்டு பாடியிருப்பாங்க. நாட்டுப்புற பாட்டு நம்ம எங்கே இருக்கோம், நம்ம கிராமத்துலேருந்து நம்ம போகிறோம். இப்போ கிராமத்தில் நிறைய பேருக்கு நான் நம்பி கேட்டேன், இது பாலியாடாமல் கேட்குறேன், பாட்டு பாட செம்மையாக பாடுறாங்க தம்பி. அப்போ ஒருத்தருக்குள்ளேயும் திறமை இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு பயத்தில் இருக்கிறோம், மற்றவங்க சிரிப்பாங்களோ பாடுவாங்களோ அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் அந்த பேரை சொல்லும் போது டீச்சு குரலாக இருந்தது. 2 நாள் 3 நாள் 4 நாள் கிரவுண்டில் போயிட்டு கற்றுவோம், போயிட்டு அந்த பீரியட் சொல்லி கற்றுவேன். வந்துச்சு. செகண்ட் இயர் போனேன், வந்துச்சு. 4ஆம் கேம்ப்லேருந்து நான் தனியாக போனேன். ஃபஸ்ட் செகண்ட் இயர்லேயே. இப்போ தேர்ட் இயர் தான் வச்சுட்டு போவோம், எல்லா கேம்புக்கும். செகண்ட் இயரில் தலைமையாக நான் போனேன். போயிட்டு அங்கேயும் செகண்ட் பிரைஸ் எடுத்த முன்னாடி காலேஜ் கல்ச்சுரலில் எல்லாத்துலேயும் கலந்துப்பேன். என் பேர் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். பெருமையாக சொல்லலை, ஏன்னா மன்னாவடி காலேஜ் கல்ச்சுரலில் ப்ரைஸ் வாங்குங்கிறது நான் அப்போலேருந்து என்னுடைய மோட்டோவாக இருந்தது. அதனால் எப்போவே சரி, எப்போ வந்தாலும் சரி, நான் பிறகு நல்லா பண்ணுறேன் அவருக்கு இப்படி சொல்லவே மாட்டேன். கல்ச்சர் யார் பண்ணுறான், அவன் என்ன பண்ணணும், எப்படி ஊக்குவிக்கணும், அவனை எப்படி கொண்டு வரணும், அப்படி தான் நான் பார்ப்பேன். அதனால் திரும்பவும் சொல்ல வரேன், சினிமா பாட்டு பாடுங்க வேணான்னு சொல்லுங்கள். எவ்வளவோ நாட்டுவர பாட்டு இருக்குது, நீ போனாலும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி பாடுனீங்கன்னா புதுசாக இருக்கும். ஒரு கேம்ப் போகும்போது உங்களுக்கு நல்லபடியாக ஃபஸ்ட் கிளாஸ் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? சிம்பிளாக வரேன், என்சிசிங்கிறது என்னுடைய ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசீமில் வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த சிங்கிங்லாம் போட மாட்டேன், என்சிசின்னு போட்டு பி கிரேடுன்னு போட்டிருப்பேன் ரிசீமில். நம்பிக்கை இல்லைன்னா நான் குரூப்பில் இன்றைக்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், அது என்சிசின்னு போட்டுருக்கிறேன். ஒரு இன்டர்வியூ போகும்போது நான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் கூட ஒரு லட்சம் சம்பளம் ஆரம்பிச்சுங்களேன், 1 லட்சம் சம்பளம் சும்மா வரல. அந்த ரிசீமில் இருக்கிற அந்த லாஸ்ட்டு ஒரு வேர்டு தான். எப்படின்னா இவங்ககிட்ட டிசிப்ளின் இருக்கும், இவங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். என்சிசி என்ன பண்ணுவோம், 8 மணி கேம்புக்கு 7:50 வருவோம். அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், ஒர்க்கை பண்ணுவாங்க, தேவைப்படுறது தெரிஞ்சது அவங்களுக்கு. அதனால் ரிசீமில் எல்லா ரிசீம்லையுமே அந்த என்சிசி போட்டு வச்சேன். கம்பெனிஸ் மாற ப்ரொஃபஸர் ஆகி 20 வருஷம் இன்றைக்கி 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன். இன்றைக்கி எனக்கு கீழே 250 பேர் வேலை செய்கிறாங்க. நாளைக்கு என் நம்பர் குரூப்பில் இருக்குது. நீங்கள் டிகிரி முடித்து சப்போஸ் சென்னைக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு உங்களை ஜாப் சீக்கிரம் வாங்கி தர முடியும். எனக்கு இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு சில பிளாட்ஃபார்ம் தான், சில வரலாறு பேசுகிறாங்க கிடையாது. என் பேர் அப்சரம், என் பேர் என் நம்பர் குரூப்லேயே இருக்குது. டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் சென்னைக்கு வந்து அடைய தேவை. ஓகேவா? மிஷின் இருக்கிறாங்க நம்பிக்கை நீங்கள் வாங்க. எஸ்டபிள்யூ சரி, எஸ்டி சரி. ஓகேவா? சின்ன வாய்ப்பு தான். நல்லா படிங்க. என்சிசி விட்டு யாரும் போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு இப்போ கருணாநிதி யார் தெரியுமா? கருணாநிதி தம்பி, எங்கள் அப்பாவும் அண்ணாதிக்கு 2 பேரும். நான் என்சிசி வந்தேன், கருணாவை கொண்டு வந்தேன். கருணா வந்தார். அடுத்து எங்கள் ஊருக்கு அடுத்த நிறைய பேர் வந்தாங்க என் ஊர்லேருந்து. ஏன்னா அந்த ஒரு டிசிப்ளினை வந்து வளர்த்துக்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போனோம்னா எல்லாத்தையும் கற்றுக்கலாம். நம்ம அந்த ஒரு காரணம் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சீனியர் இருக்கீங்க, அப்பசம் வரும்போது உங்கள் தம்பி சித்தா பையன் எல்லோரும் கொண்டு வாங்க. அவங்க வளர்த்து கொடுங்க. நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இங்கே இருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு இது அவரால் இப்போ 2 வரைமான சீனியருடைய வேண்டுதல் கிடைக்கும். 2 வரி மட்டும் பாருங்க, காணா பாட்டு. அந்த கள்ளக்கொள்ள ஓரத்தில், அந்த கள்ளக்கொள்ள ஓரத்தில், அந்த கடலை கொள்ள ஓரத்தில் காட பூரா அந்த காட பூரா காட பூரா
அரியர்ஸ் எல்லாமே வெளியே வாங்க. படிப்பு விட்டக்கூடாது. நம்ம வந்து என்சிசி எடுத்துங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட் வருஷம் நான் வரல, இதெல்லாம் ரொம்ப வர முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து. இப்போ 2006 முடிச்சுட்டு போனேன். இன்னும் 26 தான் வரேன். இப்போ வருஷம் வரேன். ஓகேங்களா? வார்த்தைக்கு வேணும். ஓகே, நன்றி. நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய கம்பெனி சீனியர் அட்வைசர் என்னுடைய ஜூனியர் திரு கருணாநிதி அவர்கள் உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்துள்ளார். இருக்கும் எல்லாரோட கண்ணிலையும் ஒரு தெரியுது இப்போ குடிப்பீங்க அப்படிலாம் இல்லை. நம்ம பேசுகிறது வந்து உங்களுக்காக தான். யாரும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறது பேசி இந்த இடத்துல பேசி அவங்களோட முன்னுறவு பகிர்ந்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போதுங்க நான் என் கூட வந்து எஸ்டபிள் பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணுறேன். பசங்க இருக்கிற வரைக்கும் ஸ்டேஜில் நின்று பேசுகிறது இந்த மாதிரி கும்பல் நின்று பேசுகிறது கொஞ்சம் ஈஸி. பொண்ணுங்க இருக்கும்போது நானும் அதே கேட்டகரியில் இருக்கும்போது நின்று பேசும்போது இதே ஃபஸ்ட் இயரில் இதே ஆண்டியில் எனக்கு வந்து திருவள்ளுவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஜில் வந்து நிற்கிற திருவள்ளுவர் சிலையெல்லாம் இருக்குது, குரல்லாம் ஞாபகம் இருக்குது, பேச்சு வருது, எல்லாமே இருக்குது, பேச்சு வந்துருக்கு. என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அப்படி இருந்தனால தான் அவங்களுக்கு வந்து ஏ காலேஜில் பெருமை கிளாஸில் என்னோட செட்டில் தான் தொடர்ந்து 25 மெடல், அதிகபட்ச கல்ச்சுரல்ஸ் அதிகபட்ச மெடல்ஸ் வாங்குறது நாங்கள் தான். எங்கள் எஸ்டபிள் நாங்கள் தான். அதை நீங்கள் பார்க்குற எல்லாருமே எங்களோட மெடல்ஸ் தான் வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு சரியாக பேச வரலங்கிறதுனால நான் வந்து ஒளியில் ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி இருந்த காம்படிஷனில் நான் வந்து காம்படிஷன் ஆகி ஏ கிரேட்டில் பாஸ் பண்ணி அன்றைக்கி இருந்த எக்ஸாம் வந்து பட்டாங்க இன்னும் பண்ணி தான் நீங்கள் வந்து நான் நீங்களும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு வந்து பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட பிரதர் தான் அசோக். அவர் தான் வந்து கல்ச்சுரலுக்கு நாங்கள் வந்து நம்ம கேசலில் தப்பாட்டம், புறவன் புரட்டி ஏகப்பட்டது. இந்த உருவத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்குது. எந்த கலரை வச்சு எங்களுக்கு வந்து உரக்கட்டலாம் வச்சாங்களோ அந்த கலரை வச்சு அடித்து தப்பாட்டமாக ஒரு 20 தப்பு கும்பகோணத்தில் போய் இறக்கி வாடகைக்கு எடுத்து அடித்து ஆடி அன்றைக்கிருந்து ஏக ஓட்டம் வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் வாங்கி அன்றைக்கி சினிமா பாட்டு இல்லை, ஃபேமிலியில் பாடல் சொல்லலாம். அதை மட்டும் சூஸ் பண்ணி யூடியூப் இல்லை, எந்த நெட்டும் இல்லை, பாட்டு புக்கில் வாங்கி படித்த பாட்டு தான் பாஸ்வேர்ட் பாடுறாங்க. அப்போ வந்து மியூசிக் இருக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தப்பு எடுக்க போனீங்கன்னா அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து தான் அடிக்கணும். நான் சொல்கிறது 2006 எப்போ தான் பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் நீங்களும் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸி. வந்து ஒரு பாட்டு பாடணும்னாலும் ஒரு இசை கற்றுக்கணுனாலும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், உங்களால் முடியும். சார் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த இது இருந்துச்சு. எஸ்டபிள்யூ இருந்தப்போ என்னால் ஸ்டெப்ஸ் கொண்டு வர முடியல. வெறும் 50 பேர் தான். 50 பேர்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் 18 பேர் தான் என்னால் வர முடிஞ்சு. நான் சீனியர் அட்வைசர் ஆகி 49 பேர் கொண்டு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து இந்த லாஸ்ட்டில் இருந்த 1 இயருமே ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொண்டு வந்து போட்டு காட்டாங்க. கல்ச்சரல்ஸ் ரிலேஷன் அவங்க செப்பரேட்டாக பிரித்து அவங்கள வந்து வர வைத்தோம். அவங்க 100% அட்டண்டன்ஸும் கொண்டு வந்தோம். இல்லை பிரச்சனை தொடர்ந்து இப்போ ராஜன் சாரும் அதை நம்மகிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரில்லில் ரொம்ப போட்டு அவங்க இது பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் ட்ரில் கொடுத்தீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, ரெஸ்ட் கொடுங்க, அந்த மாதிரி அவங்க வர வைக்க 100% அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் என்சிசி பண்ணுறது. இப்போ தொடர்ந்து இப்போ நம்ம ஈசிஐயில் வந்து நம்ம இப்போ ஒரு 6 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஈசிஐயில் எதுக்கு இதை நம்ம பண்ணுறோம், மெடல்ஸு ஃபீல்டு எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயரில் நான் என்னோட கம்பெனிக்கு ஒரு பையன் வேலைக்கு வந்தான். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்கே இருக்குன்னா மண்டபத்தில் பிசி அந்த காலேஜில் படிச்சுட்டு வந்துருக்கேன். அங்கே படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து அப்படியே நான் மன்னாடி காலேஜ் இருக்குமா திருநெல்வேலி சைடில் நிறைய மெடல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஏதோ ஈஸின்னு ஒன்று திட்டாங்க, அங்கே மெடல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது பரவாயில்ல மெடல்ஸ் அந்த போயிட்டு அவங்களுக்கு நல்லா வந்து அவங்க ஷோ பண்ணுறாங்க. எங்கள் காலேஜெல்லாம் அப்படி பண்ணுறது சொல்லலாம். அதனால தான் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் ஈவெண்ட்டாக போன வருஷம் நம்ம நிறையா அவங்க கேட்டாங்க சொல்லிட்டாங்க பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து டேலண்ட்டுக்கு எங்களுக்கு சரியாக பார்க்கறது வந்து ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதை நம்ம இப்போ ஸ்பான்சர்ஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மெடல்ஸ் பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறவங்கள சார்ட்டை கேட்டு உங்கள்கிட்ட இருக்க சீனியர்ஸ் மூலியமாகவும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து மெடல்ஸும் அந்த ரெடி பண்ணியிருக்கோம். நன்றி.